ஸோ அடுத்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து போட்டி வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். ஓகேங்களா? டிவிக்கே முதல் இடம், இது ரெண்டாவது இடத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதுக்கு கேம் ஃபிக்ஸ்டு, இது ஓவர் கான்ஃபிடன்ஸ், நீங்க எப்படி வச்சீங்கனாலும் சரி. ஓகேங்களா? டிவிக்கே முதல் இடம். ரெண்டாவது போட்டி யாருக்கு? டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே. அதானே ஆசைப்பட்டீங்க. ரெண்டாவது இடத்துக்கு நீங்க போட்டி போட்டுக்கோங்க. யார் எதிர்கட்சியா இருக்கணும்னு அந்தஸ்து எதிர்கட்சிக்கு யாருக்கு அப்படிங்கறது டிஎம்கே ஏடிஎம்கே போட்டி போடும். ஆனா எதிர்கட்சி அந்தஸ்து எடுக்கணும்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10% சீட்டு வரணும் அப்படின்னு இருக்கு. அதை எடுப்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம். ஓகேங்களா? அதை எடுப்பாங்களாங்கிறத ஒரு சந்தேகம். இப்படிதான் வந்து டிவிக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வளர்ச்சியை வந்து இது நீங்க சொல்ற கூட்டுறனை எடுத்துக்கணுமா, இந்தியா முழுக்க எல்லாருமே திரும்பி தமிழ்நாட்டை பாக்குது, அதை நம்ம யோசிக்கணுமா? இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா ஒரே சிஎம் நான் தான், நானும் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யறவனே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இன்னைக்கு எல்லா மக்களுமே வந்து நேரா போயிட்டு போன் எடுத்துக்கிட்டு போய் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, அது யார் வந்துச்சு? அந்த உரிமை எங்க உங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சுங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறீங்க, ஆர்டிஓ ஆபீஸ் போறீங்க, ஓகேங்களா? வைன் ஷாப்புக்கு போய் இன்னைக்கு மொபைல் ஆமா ஒரு ஒரு இது வந்து வந்திருக்கு. அது மத்ததெல்லாம் கேட்கற தைரியம். ஓகேங்களா? மினிஸ்டர் கேட்கறது உரிமை. ஓகேங்களா? நம்பாள்கிட்ட கேட்காம வேற யார்ட்ட கேட்க போறோம் அப்படின்றதுதான் உரிமை. என் அண்ணன் தம்பியா நம்ம பழகணும், அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? தைரியங்கிறது வேற. லஞ்ச ஊழல் பண்றவன்ட்ட தைரியம் வரும். ஓகேங்களா? அண்ணன் தம்பியா பழகிறவன்ட்ட உரிமை வரும். சோ அந்த உரிமையை தான் எடுத்துக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியம் வந்திருக்கா சார்? கேள்வி கேட்கற முன்னாடி ஆட்சியில வந்து சில கேள்வி கேட்க மாட்டாங்க, இப்போ அவங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா கேள்வி கேட்கற இது வந்திருக்கா? இல்ல, அது ஃபோர்த் எஸ்டேட்டுங்கிறதே வந்து காசு வாங்கி பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவர் கும்பலாட்டம் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? கவர் கொடுத்து நீ எதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க மாதிரி ரொம்ப ஆயிட்டாங்க. அதோட வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க ஊடகம் மாதிரி இதோட வளர்ச்சியை நான் சொல்றேன். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸோட வளர்ச்சி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாட்ட இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து மீம்ஸா போடுற அளவுக்கு நீங்க ஊடகம் வந்து நிறைய வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கறது காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து அதை வந்து பிலீவ் பண்றதை விட்டுட்டாங்க. ஸோ 100 செய்தியை பார்க்கணுமா எங்கெங்க என்னென்ன ஆச்சுங்கிறத பார்த்துக்கிறாங்க இல்லையே, அதில் இருக்க ஒரு கருத்தைனா எடுத்துக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவியா இது இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணோம், இந்த டிவியா இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து மக்களே வந்துட்டாங்க. அந்த மக்களே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தனால யார் இந்த நெறியாளரா இப்படிதான் கேள்வி கேட்பாரு, இந்த நெறியாளரா இவர் இப்படி இருப்பாரு, இவர் இந்த நெறியாளரா அப்பா 100ல் ஒருத்தர் தான்ப்பா வந்து நடுநிலையா இருக்காரு அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மக்கள் டிட்டர்மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபையை வந்து நீங்க வந்து போன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு ஓகேங்களா? சட்டசபையை போன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் யாரு? டிவிக்கு. அது காரணம் யாரு? இன்றைய தமிழக அரசு.